அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்குமானது. உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஜப்பான்ல வந்து வெளிநாட்டவர்களை வெளியேற்ற வேண்டும், இல்லது வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டுக்கு வாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சட்டங்கள் மிகவும் டைட்டான முறையில் அமுல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்குது. சட்டங்கள் சீரமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த நாள்கள் கலந்து கொண்டிருக்குது. இதுலயும் குறிப்பாக இந்த டிஸ்பிளேல நீங்க பாக்குற இந்த ப்ரொடெஸ்ட வந்து போஸ்டரை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல சம்டைம் கண்டிக்கலும், காணாதவங்க கட்டாயம் பாத்துக்கோங்க. இந்த ப்ரொடெஸ்ட இந்த போஸ்டர்ட டிரான்ஸ்லேஷனையும் நான் இதோட அட்டாச் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு சொன்னால், எதிர்வரும் 26ஆம் தேதி 10ஆம் மாசம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு ஜப்பான் ஆல் ஜப்பான்லயும் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. நோ இமிகிரேட், இல்லாட்டி வெளிநாட்டவர்கள் வேண்டாம் என்ற மாதிரி ஒரு துணைப்பொருள்ல ஒரு தலைப்புல ஒரு டாபிக்ல அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வெளிநாட்டவர்கள் என்று வார நேரம் அது வெளிநாட்டவர்களே அவங்க பொதுவாக சொன்னாலும், நான் பார்த்த மட்டும் இல்லாட்டி அந்த பிக்சரை பார்த்தால் அவங்களுக்கு விளங்கும். அந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி இது குறிப்பிட்ட ஒரு இனத்தை இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறதாக எனக்கு விளங்குது. எந்த வியூ பாயிண்ட் அது என்றால், அந்த போஸ்டரை பார்த்தால் நீங்க அந்த கோனர்ல வந்து அவன் போட்டிக்கிற பிக்சர்ல அந்த பிக்சர் வந்து மென்ஷன் பண்ற வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் என்றதை வந்து வெளிப்படையாக அவங்க காட்டுறாங்க. என்றாலும் நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் அல்லாஹுவை மட்டும் நம்பி இருக்கின்றவர்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையில இந்த நாட்டை கொண்டு எங்களை படைக்கப்படல, இந்த நாட்டை தான் ரிஸ்க் வருவது இல்லை. என்றாலும் நாங்க சரியான முறையில நடந்து கொள்ளணும். வரக்கூடிய அந்த 26ஆம் தேதி 10ஆம் மாசம் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் நான் நினைக்கிற மாதிரி டோக்கியோ, யமகதா, டொச்சிகி, சைத்தமா, ஃபுகோகா, ஒசாகா, நீகதா, இபுராக்கி, ஐச்சி, டோக்கியோ, கும்மா, சிபா, ஹிமி, இப்படி பல சிட்டிகள்ல வந்து முக்கியமான இடங்கள் ஸ்டேஷன்களுக்கு முன்னுக்கு, சிட்டி ஹால்களுக்கு முன்னுக்கு அடிச்சு இந்த ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வரலாறு நெடுகிலும் முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை தான். குறிப்பாக எங்க நாட்டிலையும் காண நாங்கள் இப்படிப்பட்ட கொடூரமான பிரச்சனைகள் நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். என்றாலும் இந்த ஜப்பானை பொறுத்தவரையில ஜப்பான்ல வந்து எங்க நாட்டுகள்ல நாங்க செஞ்ச மாதிரிக்கான அதாவது இந்த மாதிரியான ப்ரொடெஸ்டுக்கான எதிர்ப்புகள் எங்களால செய்யல. ஆனால் நான் நினைக்கிறேன் மூத்தவர்கள் இருக்கிறாங்க ஜப்பான்ல, மிச்சம் பழசானவர்கள் 15, 20, 30 வருஷம் பழசானவர்கள் இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, இமிகிரேஷனோட நேரடி தொடர்பு இருக்கிறாங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜப்பான் கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்யக்கூடிய இலங்கை முஸ்லிம்கள் பலரும் இருக்கிறாங்க. இவங்க ஒரு மீடியேஷன் டீமாக இல்லாட்டி ஒரு ஆர்கனைசிங் கமிட்டியாக இருந்து சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற ஆர்கனைஸ் பண்ணுகின்ற வேலையில அவசரமாக ஈடுபட்டது நல்லம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால அதே போல அந்த தீம் போஸ்டர்ல வந்து ப்ரொடெஸ்ட் போஸ்டர்ல கீழே பாத்தீங்கன்னு சொன்னால் அது பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க. இன்னும் அடுத்தடுத்த சிட்டிகள்ல ஆர்கனைஸ் பண்றாக்கள் இருந்தால் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வெப்சைட் போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் கொடுக்க போனா உங்களுக்கு பல தகவல்களை இதுல ஆர்கனைசிங் இது சம்பந்தமான பல விஷயங்களை உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளணும். கடைசியா என்ன சொல்லணும்னு சொன்னால், வருகின்ற எதிர்ப்புகள் வருகின்ற பொழுதும் நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே நம்பிக்கை கொண்டவர்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கான வக்கர் அல்லாஹ் எல்லா வக்கர்காரர்களுக்கும் எல்லா எதிர்ப்பு திட்டங்களுக்கும் மேல் அல்லாஹ்வுடைய எதிர்ப்பு திட்டம் கொள்ளாதது. அதனால ப்ளீஸ் பண்ணி இந்த வீடியோவை என்னை மட்டும் ஷேர் பண்ணுங்க. எங்களோட சமூகத்துக்குள்ள நாங்க ரீஆர்கனைஸ் ஆகி கொஞ்ச நாளைக்கு பலரும் பல நோக்கங்களுக்கு ஜப்பான் அளிப்பாங்க. சிலர் பொழுதுபோக்குக்காக ஜப்பான் அளிப்பாங்க. இன்னும் சிலர் வந்து உண்மையான குடும்ப தேவைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகளுக்காக ஜப்பான் அளிக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனைகளும் நிறைவேறணும், எல்லாரும் சம்பாதிக்கின்ற ஒரு நாடாக ஜப்பான் இருக்கணும் என்றதால ஏண்டிய மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி குறிப்பிட்ட இந்த கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளாம ஏண்டிய மட்டும் நாங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது. அதே போல ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், உலமாக்கள் அதே போல ப்ரொஃபசர்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்தந்த செக்ஷன் இருக்கக்கூடிய ஆக்கள் ஒரு டீமாக, கமிட்டியாக எங்களோட ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய எங்களோட இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அல்லது இலங்கை வாழ் வெளிநாட்டவர்களை ஒரு பக்குவப்படுத்துகின்ற வேலை திட்டத்தில் ஈடுபடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.